எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ரோபோட்டிஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா RFID. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த RFID நம்ம பார்க்குற மாடல் வந்து RFID RC522. அப்படின்னா என்னன்னா பார்க்கலாம். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஒர்க் பண்ணுற ஐடி ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, ஐடி கார்டு. ஸோ அதை வந்து நம்ம டோர் முன்னாடி இப்படி வச்சோடனே ஒரு சவுண்ட் வரும், டோர் ஓப்பன் ஆகும். அதே தான் இதை வச்சு ஆர்டினோ கூட எப்படி கனெக்ட் பண்ணி நாமளும் இங்கே வந்து சர்வோ மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்டாப்னு கொடுத்துருக்கோமா பாருங்கள். இது ஒரு பீப். இப்போ நான் வந்து இதை பண்ணோன்னே இந்த கேட் திறக்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன். இதை நான் வந்து இங்கே வைக்க போகிறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு, கேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஸ்டாப், மூடிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு டைம் இன்டர்வல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பீப் சவுண்ட் வந்த பிறகு, அது முடிஞ்ச பிறகு இது வருது. நம்ம வேணால் பீப் ஆகும்போதே இதுவும் ரேஸ் ஆகிற மாதிரியும் பண்ணலாம் ஆப்ஷன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்ப்போம். இப்போ RFID அப்படின்னா என்னது? RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது என்ன? இப்போ இந்த கார்டு நம்ம பார்க்குறோம், இது வெறும் கார்டு கிடையாது, இது ஒரு மெமரி கார்டு. இதுக்குள்ளே வந்து ஒரு 1200 KB அளவில் மெமரி டேட்டா இதுக்குள்ளே இருக்குது. பார்க்க வெறும் சிம்பிள் கார்டு மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கோட் இருக்குது. ஸோ எல்லாம் ஒரு கார்டுக்கும் ஒரு ஐடென்டிட்டி கோட் இருக்குது. ஸோ நம்ம ஆஃபீஸ்லலாம் ஐடி ஆஃபீஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தர் அவங்களோட ஐடி கார்டு காமிச்சா தான் அது வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும், அந்த பீப் சவுண்ட் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஐடிக்கும் நம்ம வந்து ப்ரோக்ராம் போகணும். இந்த கோட் வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ரமேஷ்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஐடி கோடை நம்ம கொடுக்கும்போது, அவர்கிட்ட அந்த எம்ப்ளாயி கிட்ட கொடுக்கும்போது இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. இந்த கோடு, இதுக்கு ஜென்ரேட் ஆகிற கோடு வந்து ரமேஷ் கீழே போயிடும். ஸோ அவரோட அட்டனன்ஸும் இதில் வந்து மார்க் ஆகிடும். ஸோ அவர் எந்த டைமுக்கு வந்தார். இந்த சிப்பு பார்த்தீங்கன்னா இந்த RFIDயில் வந்து கிறிஸ்டல் டிஸ்பிளே, இந்த கிறிஸ்டல் இருக்குது. இது வந்து இதுக்குள்ளே டைமரும் இருக்குது. ஸோ டைமும் கீப் அப் பண்ணுது. ஸோ இதில் வந்து பேக் எண்டில் நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை வச்சு UART அது மூலமாக கனெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த அட்டனன்ஸ், என்ன நேரத்துக்கு அவர் வந்தார், ரமேஷ் எப்போ போனார், அதோட இந்த ஐடி கார்டு அவர் எத்தனை வாட்டி பாஸ் பண்ணார், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு தனி வீடியோ போடுறேன். நான் அதுக்கு UDOT ஆர்டினோ சப்போர்ட்டட் UDOT தேவை. சரி, இதில் நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆக்சஸை வச்சு இதில் இருக்க கோடு என்னது? இப்போ இந்த கார்டுக்கு நான் வச்சுருக்கிறதுக்கு இதில் இருக்க இந்த யூனிக் கோடு என்னது, அதை நம்ம இன்னைக்கு வந்து கோட் மூலமாக அவுட்புட் எடுத்து பார்க்கணும். அந்த கோடு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த கோட் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா, ஆக்சஸ் அக்செப்டட் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ பாருங்கள், இது வந்து ஆக்சஸ் அக்செப்டட். இதே வேறு கார்டு என்கிட்ட இல்லை, இருந்ததுன்னா அதை வச்சோன்னா அது ஆக்சஸ், இந்த பீப் சவுண்ட் வராது. இந்த கோடு வந்தால் என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு. இப்போ இன்னொரு கார்டு வந்தால் நான் இதே வந்து அந்த LED இங்கே எரியிறது வந்து இன்னொரு LED கனெக்ட் பண்ணி பின் நம்பர் 2 வேறு பின் நம்பரில் கொடுத்துட்டு அந்த கார்டு கொடுக்கும்போது வேறு சவுண்டு வரணும், அந்த LED எரியணும் அப்படின்னு நம்ம பண்ணலாம் ப்ரோக்ராம். நம்ம எழுதுகிற ஸ்கெட்சு தான் இதுக்கு. ஸோ இந்த ஸ்கெட்சுக்கு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த யூனிக் கோட் வந்தோடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பின் நம்பர் 2ல் வந்து நான் இதோட கனெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வரேன். நான் சர்க்யூட் டயக்ராம் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து பின் நம்பர் 2னா 2ல் கனெக்ட் பண்ண போகிறீங்க, எந்த பின் நம்பர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதையே காமிச்சிடறேன். சரி, ஓகே, இதுதான் நம்மளோட சர்க்யூட் டயக்ராம். ஓவராலாக தெரியுதுங்களா? ஓகே, வெரி குட், தெரியுது நல்லாவே. இப்போ இது வந்து நம்ம RFIDயோட போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் இங்கேயே வந்து எல்லாத்தோட இந்த பின்னோட ஸ்டார்டிங் இங்கே எழுதியிருக்கு நாம் என்னென்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே எனக்கு வந்து இதில் கேமராவில் தெரியல, பட் ஆனால் இங்கே 3.3 வோல்ட்டுன்னு எழுதியிருக்கு. ஸோ இதை நான் பின் நம்பர் 1ன்னு வச்சுக்கேன். ஒரு சமயம் உங்களுக்கு இங்கே 3.3 அது 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீதி அதில் எழுதியிருக்கு டெக்ஸ்ட் எல்லாம். இந்த கேமராவில் இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லை என்னோடய கேமராவில், அதனால் அந்த டெக்ஸ்ட் ரீட் பண்ண முடியல என்னால். ஓகே, என்னோடய கேமராவில் இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் கொண்டு வந்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டுறேன் நான். ஸோ இதில் வந்து 3.3 வோல்ட் காட்டுது.
ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரல, 3.3 வோல்ட் காட்டுதுங்களா. அதுக்கப்புறம் ஆர்எஸ்டி ரெஸ்ட்ன்னு காட்டுது. அதுக்கப்புறம் கிரவுண்ட், அதுக்கப்புறம் என்ன காட்டுது, டம்மி. ஸோ அதுக்கப்புறம் MISQL நிறைய இருக்குது. இந்த டெக்ஸ்ட் எது இருக்குது, SDAல முடியுது லாஸ்ட்டாக. சரி, நம்ம இது என்னன்று எப்படி கனெக்ட் பண்ணுறது இந்த சர்க்யூட் டயக்ராமில் காட்டலாம். இந்த சர்க்யூட் டயக்ராமில் இதில் 3.3 வோல்ட் தான் கொடுக்கணும். மறந்து போய் 5 வோல்ட்டில் கொடுத்தீங்கன்னா RFID ஒர்க் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. அதனால் பின்னை கொடுக்கும்போது கவனமாக 3.3 வோல்ட்டில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக 3.3 வோல்ட் வந்து நம்ம எந்த சென்சர்ஸும் யூஸ் பண்ணோம், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸோ மறதியாக கொடுத்துடாதீங்க, 3.3 வோல்ட்டில் இந்த பின்னு கொடுக்கணும். இது வந்து ஆர்டினோவில் 3.3 பின்லேருந்து இந்த 3.3 கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் RSTன்னு நம்ம இதில் போட்டிருக்கோம் RFIDயில். அது வந்து பின் நம்பர் 9ல் கொடுக்கணும். ஆர்டினோ யூனோ, நான் சொல்கிறது யூனோக்கு. எந்த போர்டாக இருந்தாலும் இதே தான் பின் கான்ஃபிகரேஷன். நம்ம 9 கொடுக்காம வேறு என்ன கொடுத்தோம்னா கோடில் அதை மாற்றணும். பின் நம்ம என்ன பின் கொடுக்குறோமோ அதை மாற்றணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கிரவுண்டு, அதுக்கப்புறம் டம்மி. இந்த ஒயரை நம்ம எதுக்கும் கனெக்ட் பண்ண மாட்டோம், அது அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கும். பின் நம்பர் 12 இதில் வந்து MISQன்னு எதிர்க்கும். ஸோ அது வந்து பின் நம்பர் 12. MOSIன்னு எதிர்க்கும், அது 11. SCKன்னு எதிர்க்கு 13. SDA மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை லாஸ்ட் பின்னு வச்சுக்கோங்க, பின் நம்பர் 10ல் கொடுக்கும். அவ்வளோதான். இது நம்ம கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் நம்ம ஆர்டினோவில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு LED கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்இடியை கனெக்ட் பண்ணி எல்இடியோட நெகட்டிவும் ஒரு பஸாரும் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பஸாரும் கனெக்ட் பண்ணி இதை அப்படியே தூக்கி கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். பின் நம்பர் 7ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பின் நம்பர் 7ல் வோல்டேஜ் வந்ததுன்னா பஸாரும் அடிக்கும், எல்இடியும் எரியும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்வோ மோட்டரோட ஒரு முனையை கிரவுண்டு கொடுத்துருக்கேன், ஒரு முனையை 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது 5 வோல்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முனையை அந்த கண்ட்ரோல் லாஸ்ட் 3rd பின்னை வந்து நான் பின் நம்பர் 2ல் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சமயம் இது வந்து ரிலே யூஸ் பண்ணி சர்வோ மோட்டர் இல்லை, நான் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணுறேன், ரிலே யூஸ் பண்ணி பெரிய பவர்ஃபுல் மோட்டரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு சர்க்யூட் இப்போ வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரிலே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இப்போ 5 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் 5 வோல்ட் சப்ளை ஒரு முனையை ப்ளஸ் 5 வோல்ட் கொடுத்துரும். அடுத்த கிரவுண்ட் வந்து ஒரு BC547 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். BC547 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பின் நம்பர் 2ல் ஆர்டினோவில் நம்ம ஏற்கனவே இங்கே சர்வோ மோட்டர் பின் நம்பர் 2 எடுத்ததில் அதே சர்வோ மோட்டருக்கு பதிலாக இந்த பின் நம்பர் 2 வந்து இங்கே கொடுக்கலாம். இல்லை வேறு எதுனா இதுவும் வேணும், எனக்கு வேறு எதுனா பின் நம்பர் வேணும்னா நம்ம கனெக்ட் பண்ணலாம், அந்த பின் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணோம். ஸோ ஒரு ரெசிஸ்டர் 1K ரெசிஸ்டர் கொடுத்தாலும் ஓகே, 1 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிலே வந்து ஸோ இங்கே எப்போ ஆன் பவர் சப்ளை வருதோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். ஸோ இந்த ரிலேக்கான நெகட்டிவ் கிடச்சிடும். ரிலே ஆன் ஆகும்போது 250 வோல்ட் நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு லோடு கொடுக்கலாம். ஸோ லோடுன்னு 250 வோல்ட் ஃபேஸ் இங்கே கொடுத்துருக்கேன், நியூட்ரலிங் கொடுத்துருக்கேன். இல்லை நியூட்ரல் இங்கே கொடுக்கலாம், ஃபேஸ் எப்படி வேணால் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். ஆனால் ரிலேயில் இப்படி வரணும். ஆன் ஆகும்போது பார்த்துக்கணும், ஆன் பண்ணும்போது. ஏன்னா ரிலே வந்து ஒன்று வந்து இப்படி ஆன் பொசிஷன் ஆஃப் பொசிஷன் அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ ரிலே ஒர்க் கொடுக்குன்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, வாங்க நம்ம கோட்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஆர்டினோ ஐடியை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண பிறகு நம்மளோட லைப்ரரி ஃபைலில் நம்ம RFID லைப்ரரி ஃபைலை இன்க்ளூட் பண்ணுவோம். இன்க்ளூட் பண்ண தெரியாதவங்களுக்கு ரொம்ப குயிக்காக சொல்கிறேன். ஸ்கெட்சில் போங்க, இன்க்ளூட் லைப்ரரியில் ஆட் ஜிப் லைப்ரரி கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை லொக்கேட் பண்ணுங்கள். நான் வந்து இது வந்து D டிரைவில் வச்சுருக்கேன். RFIDன்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிடும். நான் ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணதால் நான் ஓப்பன் கொடுக்கல. ஸோ அந்த ஃபைல் ஹஸ் பீன் ஆடட்னு இங்கே வரும். ஸோ அது முடிஞ்ச பிறகு எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போங்க. ஜூம் பண்ணிக்காத, எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போங்க. அதில் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா கீழே இருக்குங்களா RFC இருக்குது. இப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்கள். ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த UID கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து டம்ப் இன்ஃபோ இந்த இதுதான் நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம்னா அவுட்புட் என்ன வருதுன்னு காட்டுறோம். சரி, நம்ம இப்போது கோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சீரியல் மானிட்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சீரியல் மானிட்டரில் ஃபர்ம்வேர் அப்டேட் வெர்ஷன் வருது. அதில் பார்த்தீங்கன்னா UID
SAC type data blocks அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ண போகுது சர்ச் பிளாக். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 15லேருந்து இதெல்லாம் வந்து டேட்டா பிளாக்ஸாக இருக்கும். ஸோ இதில் டேட்டா ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு அப்படிலாம் நிறைய வருது பை டிஃபால்ட் இது. ஸோ நம்ம இன்னும் எதுவும் ஆத்தென்டிகேஷன் எதுவும் கொடுக்கல வேறு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டு யூஐடி மேலே இருக்குல்ல 2430 CFF இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த எக்ஸா கோட் நான் சொன்னது. இப்போ நான் கொடுத்த கார்டோட யூஐடி அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இதுதான் அந்த கார்டோட நம்பர். ஸோ இந்த கார்டை ப்ரெஸ் பண்ணால் இந்த ஆக்சஸ் இதுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்றது நம்ம கோட் பண்ணால் இல்லை இந்த கார்டை வச்சு இந்த கோடு வந்தவுடனே என்ன ஆகணும்னு சொல்லணும். இப்போ டைம் ஃப்ரேம் கீழே இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இப்போ பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நான் கவர்னடி கார்டு ஆக்சஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன டீட்டெயில்ஸ் வருது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டைமோடு வருது 12:55:09 செகண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கார்டு யூஐடி வந்து இந்த டைமுக்கு ஆக்சஸ் ஆகிருக்கு. இந்த டைம் டீட்டெயில்ஸும் வருது. இந்த RFID பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் கிளாக் இருக்குது இல்லை. ஸோ இதில் பார்த்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணும்போது அந்த கிளாக்கும் அதை எடுத்துக்கிச்சு செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதுக்காக RTC எல்லாம் ஃபிட் பண்ண தேவை. ரியல் டைம் கிளாக் பேட்டரி போட்டு மெயின்டைன் பண்ணோம் அதெல்லாம் இதில் தேவையில்லை. ஸோ இது வந்து டெஸ்க்டாப்லேருந்து அந்த டைம் அதுவாகவே எடுத்துக்கிச்சு. ஸோ அதான் இப்போ இந்த யூனிக் ஐடியை வச்சு அந்த நம்பரை நம்ம சேவ் பண்ணிக்கணும் 2430 CF2E. இது நம்ம ஒரு பர்சனுக்கும் அசைன் பண்ணுறது. ஸோ இதை நம்ம இப்போ காப்பி பண்ணிட்டோம். அடுத்தது இதை வச்சு என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட் ஸ்கெட்சில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த யூனிக் ஐடி நம்பரை நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கோடை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த கோட் நம்ம யூஸ் பண்ணது இப்போ நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம காப்பி பண்ணும்போது எல்லாமே 2430 எல்லாமே ஸ்பேஸோடு இருந்திருக்கும். CF இதெல்லாம் வந்து கேப்ஸில் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஸ்மாலில் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் ஓகே அப்படி சொல்லி ரெஃபரன்ஸ் ஐடி ஸோ RFID 1ன்னு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நான் மென்ஷன் பண்ணேன். ஏன்னா என்னோட கார்டோட UID நம்பர் வந்து அது. இப்போ நான் நெக்ஸ்ட் இன்னொரு கார்டு வச்சுருக்கேன். அதோட நம்பர் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 3, 4, 5, 100 எம்ப்ளாயீஸ் இதே மாதிரி கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒவ்வொருத்தரோட கார்டு என்னதுன்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கார்டு இப்போ நான் இதை வந்து ஒரு பர்சனுக்கு ரெஃபர் பண்ணுறேன். பர்சன் 1. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் 2. இது ரமேஷாக இருக்கலாம், இது ராஜேஷாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆனால் மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்த கார்டு நம்பர் தான் மெயின். நாம தான் அது வந்து ராஜேஷா ரமேஷ் வச்சுருக்கானான்றது நாம தான் க்ரியேட் பண்ணோம். இதோட பேக்கப் நம்ம இப்போ இதோட அட்டண்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரமேஷ் வந்து எப்போ டைம் இன் பண்ணார், எப்போ டைம் அவுட் பண்ணார் எல்லாம் டைமோட நமக்கு சேவ் ஆகும். எக்ஸல்லே சேவ் ஆகும். நம்ம சிஸ்டமில் யூனோவில் யூ.டாட் சப்போர்ட் பண்ணுற அந்த பின் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக எக்ஸல்லே இது வந்து பேக்எண்ட் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போ ரமேஷ் வந்தார், எப்போ போனார், பர்சன் 2 எப்போ வந்தார், எப்போ போனார், அவரோட டைமோட மெயின்டைன் பண்ணோம். நமக்கு RFIDலே டைம் மெயின்டைன் பண்ணுற அந்த கிறிஸ்டல் இருக்குது சொன்னதால் ஸோ டைம் வந்து இது சிஸ்டம்லேருந்தே நம்ம அப்லோட் பண்ணும்போது டைம் அதை எடுத்துக்கும். அப்போலேருந்து அது ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேட்டரி பேக்கப் தேவையில்லை. ஸோ இந்த கோடுக்குள்ளே போவோம். இப்போ வந்து நான் சர்வோ மோட்டர் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸோ அதெல்லாம் நான் ஆஸ் இட் இஸ் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வாய்ஸ் செட்டப்பில் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணேன். சீரியல் பிகின்லும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் RF அதை எனேபிள் பண்ணுறேன். ஸோ இதில் டிஃபால்ட் கோடிங். ஸோ அவுட்புட் லாக் வந்து பின் நம்பர் 7 ஒன்று எடுத்துருக்கேன் லாக்னு. அது வந்து LEDக்காக யூஸ் பண்ணுறேன் பஸருக்கு. ஸோ சர்வோ மோட்டருக்கு பின் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து வாய்ட் லூப் டிஃபால்ட்டாக இது ஸ்ட்ரிங் எக்ஸா இது வந்து ஸ்ட்ரிங்குள்ளே வந்து ஃபீட் பண்ணிக்குது. ஸோ அந்த கோடை வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுது. ஸோ ரீட் பண்ணுது. ஸோ ரீட் பண்ண பிறகு என்ன பண்ணும், இது ஒரு ஃபங்க்ஷனு ஓப்பன் லாக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இதை நம்ம அப்புறம் பார்ப்போம் லூப்புக்குள்ளே போயிட்டோன்னு. இது வந்து நியூ கார்டா அப்படின்னா நியூ கார்டு இருந்தால் இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ணணும்னு சொல்லலாம். ஓல்டு கார்டாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து இதுக்குள்ளே என்ன ஆகுது செக் பண்ணுது. இஃப் RFRED RF நான் கொடுத்த 1 அதுவாக இருந்தால் ஓப்பன் லாக்கை வந்து ரன் பண்ணு, அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சு. இப்போ இதே மாதிரி இஃப் RFID = 2 இப்போ ராஜேஷ் ரமேஷ் அந்த மாதிரி 2, 3, 100 எம்ப்ளாயீஸ்க்கும் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி எல்லாம் இருந்தால் காமனாக யாராக இருந்தாலும் ஆக்சஸ் ஆகிட்டாங்க, அவங்க எங்கள் எம்ப்ளாயி தான், இந்த கார்டு வச்சுருக்கவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், LED எரியும், பீப் சவுண்ட் வரும், டிலே கொடுக்கும், அப்புறம் இதை பீப்பையும் எல்இடியும் ஆஃப் பண்ணும். அதுக்கப்புறம் சர்வோ மோட்டரை வந்து ஆன் பண்ணும். ஸோ இப்போ டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்படி ஸ்விங் ஆகும். ஸோ டோர் ஓப்பன் ஆகும். ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அது நம்ம என்ன இங்கே வந்து நான் 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பட் நம்ம கொஞ்சம் ரீசனபிளாக கொடுக்கலாம். ஒரு எம்ப்ளாயி போகிற அளவுக்கு
இல்லை அவர் போயிட்டாரான்னு பார்க்கலாம். டோர் லாக் ஆகிற டைமுக்கு ஸ்விங் இருக்குல்ல நமக்கு டோர். ஸோ இந்த டோர் லாக் ஆனோடனே அந்த லாக்லேருந்து டைமர் இல்லாமல் நம்ம இந்த டிலேவை எடுத்துகிட்டு அந்த டோர் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து லாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இது சர்வோ மோட்டர்ஸ் கிடையாது, இன்னும் பவர்ஃபுல் மோட்டர்ஸ் 250 வோல்ட்டில் ரன் பண்ணி அந்த மோட்டர்ஸை நம்ம இயக்கணும் அப்படின்னா நம்ம சொன்னோம் ரிலே யூஸ் பண்ணி அந்த மோட்டரை இயக்கலாம். அதுக்கு சர்க்யூட் டயக்ராம் உங்களுக்கு காமிச்சேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பின் நம்பர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பின் நம்பர் சர்வோ பின் நம்பர் 2 கொடுத்துருக்கோம். அந்த சர்வோ பின் நம்பர் 2லேயே டிரான்சிஸ்டரோட பேஸில் கொடுத்து நம்ம ஒரு ரிலே ஆன் பண்ணலாம். அதுக்கு சர்க்யூட் டயக்ராம் உங்களுக்கு காமிச்சேன். நீங்கள் அதை கவனிக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம், டிஸ்கிரிப்ஷனில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நான் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாமே கிளியராக போட்டிருக்கேன். கோட்ஸும் அதுலேயே இருக்குது, லைப்ரரியும் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம அவுட்புட்டையும் பார்த்துட்டோம். இந்த கோடை நம்ம ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இதை நம்ம அவுட்புட்டை ஒரு வாட்டி ஃபைனலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். இன்னும் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்றத மாதிரி, இதில் என்ன புரியல அப்படின்றத கேட்கலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாங்க நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஓகே, ஃபைனலில் நம்ம ஒரு வாட்டி ரிசல்ட்டை பார்ப்போங்க. கார்டை ஆக்சஸ் படுத்திட்டோம். கேட் ஓப்பன், கேட் க்ளோஸ், கேட் ஓப்பன், கேட் க்ளோஸ். இப்போ இந்த கார்டை வந்து நான் மேலே தான் பண்ணிட்டு இருக்கேன்ல, கீழேயும் பண்ணுறேன் பாருங்க. டேபிள் கீழே வச்சாலும் பாருங்க, டேபிள் கீழே வச்சாலும் அது ஆக்சஸ் ஆகுது பாருங்க. மறுபடியும் காட்டுறேன், மறுபடியும். ஸோ இன்னும் ரொம்ப க்ளோஸாக காட்டுறேன். நான் போர்டில் என்ன மாற்றம் வருது பார்ப்போம். ஃபைனலாக இன்னொரு வாட்டி அப்படியே மேலேயே வச்சுட்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஸோ கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்குது. ஓகே, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.